புதுச்சேரியில் பிரபல ரவுடியை வெட்டி கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கண்டாக்டர் தோட்டத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் என்ற ஸ்டிக்கர் மணி. பிரபல ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இருவருக்கும் கோவிந்த சாலையை சேர்ந்த லோகபிரகாஷ் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் மணிகண்டனை கொலை செய்யும் நோக்கத்துடன் அவரை லோகபிரகாஷ் பல இடங்களில் தேடியுள்ளார். ஆனால் மணிகண்டன் கிடைக்காததால் ஏற்பட்ட விரக்தியில் அவர் வீட்டு முன்பு நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு லோகபிரகாஷ் சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி மணிகண்டன் லோகபிரகாஷை கொலை செய்யும் நோக்கில் நாட்டு வெடிகுண்டு தயார் செய்து வந்த நிலையில் அவரை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் பிணையில் வந்த மணிகண்டன் நேற்று முன்தினம் தனது நண்பரான சந்தோஷ் என்பவருடன் காதலியை பார்ப்பதற்காக அவரது வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கொம்பாக்கம் மாதா கோவில் அருகே இருசக்கர வாகனத்தை மறித்த 6 பேர் கொண்ட கும்பல் மணிகண்டனை கத்தியால் வெட்டியது. இதில் காயமடைந்த மணிகண்டன் மற்றும் சந்தோஷ் தம்பி சென்று புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார். இச்சம்பவம் குறித்து மணிகண்டன் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சஞ்சய், குட்டிச்சந்துரு, குருபிரசாத் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மணிகண்டனை கொலை செய்ய திட்டமிட்டது லோகபிரகாஷ் என்று தெரியவந்தது. இதனையடுத்து 4 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள லோகபிரகாஷ் மற்றும் அசோக் ஆகிய இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.